திருநெல்வேலி சந்திப்பு குறுக்குத்துறை பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். கனமழை வெள்ளத்தால் கடந்த ஒரு வாரமாக அல்லல்பட்டு வரும் நிலையில் அரசு சார்பில் எவ்வித உதவியும் கிடைக்கவில்லை என்று இப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இப்பகுதி மக்கள் மீது அன்பும் பரிவும் கொண்டு நிவாரண உதவிகள் வழங்கினார். நூற்றுக்கணக்கான மக்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கினார். அமைச்சர்களோ அரசு அதிகாரிகளோ தங்களுக்கு எந்த உதவிகளையும் செய்யாத நிலையில் தங்களின் பரிதாப நிலைமையை உணர்ந்து நிவாரணப் பொருட்களை வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். தண்ணி இவ்வளோ வருஷம் வந்ததே கிடையாது. நாங்கள் எதிர்பார்க்கல. அவ்வளவும் வந்து அம்பிட்டு அடிச்சிட்டு போயிட்டு ஒன்றுமே எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டு. மவன் மருமவா 1 வயசு பையன்லாம் இருக்கான். அதனால் எதிர்பார்க்காம ஓடி போய் எங்கள் மண்டபத்தில் தான் தங்கி இருந்தோம். பொங்குத பாத்திரம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. நான் யாருக்குன்னு எனக்கு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே ரிப்போர்ட்டு எல்லாமே போயிடுச்சு. நான் மாத்திரை மருந்து ஒன்றுமே எடுக்கலை. இல்லை ஒருத்தருமே வந்து என்னன்னு கேட்கல. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க. சாப்பாட்டுக்கு அரிசி கொடுத்ததுக்கு துணி கொடுத்த சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு அவங்க தான் முத எனக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. ஆளுங்க செய்யாத பிள்ளை விட்டு தெரிய நிற்கிறீங்க. ஆளுங்க செய்யாது கிடையாது. ஒன்றும் கிடையாது. அழைச்சி தண்ணியில் போயிட்டு இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு உங்களை யாரு நினைச்சா தான் நினைச்சிருக்காங்க. அம்மா தான் நினைப்பாங்க. அவங்க தான் நினைப்பாங்க. மக்களை நினைக்கிறது அந்த அம்மா மட்டும் அவங்களால மட்டும்தான் முடியும். கண்ணி விட்டு அழுகுதான்.